முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து உங்களோட ஃபோன ஹேக் பண்றாங்க? அல்லது வந்து எப்படி வந்து இந்த இந்த சைபர் அட்டாக்ஸ் இதெல்லாம் நடக்குதுன்னு வந்து முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கணும். முதலாவது பாருங்க, ஒரு ஹேக்கர் ஒரு ஆள் வந்து இருக்கிறார். அவர் என்ன செய்வார்ன்னா, ஒரு ஃபேக் மெசேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணுவார். அந்த ஃபேக் மெசேஜ் வந்து ஒரு லிங்கோட வந்து ஜாயின் பண்ணி, கனெக்ட் பண்ணி ஒரு லிங்க் வந்து கிரியேட் பண்ணிருவார். பிறகு அந்த ஃபேக் மெசேஜ் என்ன செய்வார்ன்னா, உங்க WhatsAppலயோ, இமெயில்லயோ அல்லது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவார். நீங்க என்ன செய்வீங்க? அந்த லிங்க வந்து கிளிக் பண்ணுவீங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களோட ஃபோன் வந்து ஹேக் ஆயிரும். அல்லது நீங்க ஒரு யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் ஒண்ணு ஏதாவது வேற எதுவும் டிவைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த டிவைஸ் வந்து ஹேக் ஆயிரும். உங்களோட டேட்டா எல்லாம் திருட்டு போயிரும். இதுக்கு பேர் தான் நாங்க சொல்லுவோம் ஃபிஷிங்ன்னு சொல்லி. ஃபிஷிங்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு தூண்டில யூஸ் பண்ணி மீன் பிடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? குளத்திலயோ, கடல்லயோ போய் மீ தூண்டில்ல வந்து அதுக்கான ஒரு இரைய கோர்த்து வந்து நீங்க போடுவீங்க. அந்த அத வந்து மீன் வந்து கொத்துச்சுன்னா என்ன செய்யும்? மீன நீங்க புடிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் இந்த ஹெக்கராக்கள் அதே ஸ்ட்ராட்டஜிய தான் வந்து இதுல யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்படி ஃபேக் லிங்குகள் இதுகள்ல வந்து ஃபேக் லிங்குகள வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க வந்து அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட டிவைஸ் ஹேக் ஆயிரும். உங்களோட டேட்டா வந்து திருட்டு போயிரும். அதே மாரி முக்கியமா வந்து இந்த ஃபேக் லிங்க்கள் கூடுதலா எதுல வரும்ன்னு பார்ப்போம். அதுல முதலாவது விஷயம் வந்து WhatsApp. கூடுதலா WhatsApp இதுகள் வழியா தான் வந்து இப்படியான ஃபேக் லிங்குகள வந்து கூடுதலா ஷேர் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் வந்து இமெயில். இமெயில்ல கூட இப்படியான இந்த ஃபேக் லிங்குகள் வரும். அடுத்த விஷயம் வந்து Instagram, Facebook, அதே மாரி Twitter இப்படி இருக்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இப்படி லிங்குகள வந்து கூடுதலா வந்து ஷேர் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து மொபைல் ஃபோன். உங்களோட மொபைல் ஃபோனுக்கு கூட எஸ்எம்எஸ் அலர்ட்டா கூட இப்படியான ஃபேக் லிங்க்கள் நிறைய வரும். அடுத்த விஷயம் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ். நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த யூடியூப் வீடியோஸ் இதுகள் பார்க்கும்போது, அந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ்கள் இதுகள் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் இதுகள்ல கூட வந்து இப்படியான ஃபேக் லிங்க்கள யூஸ் பண்ணி உங்கள ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதால வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் இப்படின்னு சொல்றேன். இந்த எந்த ஒரு பிளாட்ஃபார்முமே வந்து சேஃப் இல்ல. அதால வந்து நாங்க எந்த எல்லா இடத்துலயும் வந்து நாங்க தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்.